காலையில இருந்து பாடம் கட்டிட்டு இருக்கேன். போனோம் எங்க? போனோம் வந்துட்டு. குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். சார் வீட்ல எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க சார். சார் கார்த்திக்ங்களா? நீங்க தான் கார்த்திக்ங்களா சார்? ஆமா. என் பேர் மட்டும் கார்த்தின்னு இருந்துச்சுன்னா கார்த்தி மாமா ஐ லவ் யூ கண்டார ஒளி. உங்க நேம் நான் கேட்கவே இல்லை, மறந்துட்டேன். ஐயா, என் பேர் மாணிக்கம். எனக்கு இன்னொரு பேர் இருக்கு. என் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மாபு பாஷா சார். எப்படி சார்? மறுபடியும் சொல்லுங்க. மாபு பாஷா. பாபு பாஷாங்களா? இவன் யாரா செவிட்டு நாய் 10 தடவை கேட்குறான். ஓகே ஓகே ஓகே, சொல்லுங்க. அதான் சார், இப்போ நீங்கள் வந்து சொன்னீங்க 5 லட்ச ரூபாய் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும்னு சொல்லி கனடாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் பிளேஸ்மெண்ட் ஆகும்னு சொன்னீங்க. அதெல்லாம் வந்து நடக்குது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வேறு ஒன்றுமே இல்லை சார். நாம கூட வீடியோவில் அவங்கள பற்றி பெருமையாக பேசியிருந்தோம். இப்படி இருந்தாலும் திரும்பி நீங்கள் விட்டுருவேன்னு சொல்லிட்டீங்க. அதுக்கப்புறம் அங்கே வந்து யூஎஸ்க்கு அனுப்புறேன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்னை யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக பேசுனானுங்களோ, என்னை வந்து இன்சல்ட் பண்ணாங்களோ, நான் எமோஷனல் ஆகிடுவேன் சார். ரொம்ப பேசுனேன் அப்படின்னா அவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தலை நிமிர்ந்து நிற்க முடியும் சார். புரியுது புரியுது, பண்ணிக்கலாம். நீங்க ஒன்னும் ஒரி பண்ணிக்க வேண்டாம். யூ லீவ் இட் டு மீ. ஐ வில் பிளேஸ் யூ இன் தி பெஸ்ட் பாசிபிள் பொசிஷன். தாப்பா அந்த காதுக தாங்க வாங்க விட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல. ஓகே சார், ஓகே சார். இல்லை, உங்களை பார்த்தாலே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஒரு பாசிட்டிவாக இருக்குது சார், எனர்ஜியாக இருக்குது சார். புரியல? உங்களை பார்த்தாலே பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்குது சார். ஆமா ஆமா, நான் வந்து ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் ஆக்சுவலி. சூப்பர் சார், சூப்பர் சார். அது போக ஆல் ஓவர் தி வேர்ல்டு வந்து ஆன்லைன்ல கார்த்திக் ஆன்லைன் அகாடமின்னு ஒரு அகாடமி வச்சிருக்கேன். இது கூகுளில் போட்டால் வருமா சார்? இல்ல இல்ல, கூகுள்ல வராது. சும்மா இப்பதான் ஸ்டார்ட் பண்ணேன் நானு. ஆனால் நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க சார். ஆனால் என்னென்னா இப்போது இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறீங்க, ஒரு ஆஃபீஸ் இல்லைன்றீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அகாடமின்றீங்க, அதுக்கு வந்து கூகுளில் நீங்கள் ஆடு கொடுக்கல. ஆனால் ரொம்ப சிம்பிளாக பண்ணுறீங்க, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா ஒரு சின்ன சின்ன ஆளுங்களாம் வந்து விளம்பரம் அநியாயத்துக்கு பண்ணுறாங்க. நீங்கள் இவ்வளோ பெரிய ஆளாக இருக்கீங்க, ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா விளம்பரம் இல்லாமல் சிம்பிளாக இருக்கீங்களா சார்? அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரத்தில் ரொம்ப பெரிய ஆள் ஆகிடுவீங்க. ஆல்ரெடி பெரிய ஆள் தான் சார். சூப்பர் சார், சூப்பர். இனிமேல் நீங்க தான் பெரிய ஆள் ஆகணும். கண்டிப்பாக விட்டுருங்க சார். உங்களை தான் சார் நம்பியிருக்கேன் இப்போ பேசுறதுல வந்து. ஏன்னா அவ்வளோ மனசில் வந்து வலி சார். நான் சொல்றதுன்னு தெரில, அவ்வளோ வலி இருக்கு. உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிங்க ஃபர்ஸ்ட். என் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பாபு பாஷா சார். வயசு வந்து பார்த்தீங்கன்னா 35 நான் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிருக்கேன். இப்போ சிடிஎஸ்ல. பிடெக் எங்க படிச்சீங்க? ஐஐடியில். ஐஐடியா? எந்த ஐஐடியில்? இங்கே நம்ம இங்கே சென்னைலாம் நீங்கள் வந்திருக்கீங்களா? வந்திருக்கேன் சார். ஓகே. வடபழனியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் இருக்குது, தெரியும்ல? எங்க சார்? வடபழனி. புரியல? வடபழனி. வடபழனி, ஆமா. அங்க ஒரு முருகன் கோயில் இருக்கு. மொட்டை போடுவாங்க. ஆமா, கரெக்டாக அங்கே தான் சொல்கிறீங்க. அந்த லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனில் வந்து படித்தேன். ஓ. நான் வந்து இப்போ சிடிஎஸ்ல வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. ஆனால் வந்து ப்ரெஷர் அதிகமாக இருக்கு, முடியல. இல்ல, ஐடில அப்படிதான் இருக்கும். ஐடி ஃபீல்டே அப்படிதான். பிச்சிக்கலாம் போல இருக்கு. நைட் ஷிஃப்ட் போட்டு வந்து ஒரே குடும்பம் பண்ணுறானுங்க. நானே எப்படா ரிலீவ் ஆகும் பார்த்துன்னு இருக்கேன். நானே தேடும் போது நீங்கள் என்னை கூப்பிடுறீங்க, எனக்கு பயங்கர சந்தோஷம். இல்ல, அது எதனாலன்னா நான் உங்களுடைய நம்பரை வந்து ஒரு டேட்டா பேஸ்ல கிடைச்சது. அதுல பாத்தீங்கன்னா வந்து யார் யாரு வந்து பெட்டர் ஆப்ஷன்ஸுக்கு பார்த்துட்டு இருக்காங்கிற ஒரு டேட்டா பேஸ்ங்க, எஸ்பெஷலி அப்ராடு. ஸோ அதனால தான் நான் ஐ கான்டாக்டட் யூ. சூப்பர் சார், சூப்பர் சார். எனக்கு ஓகே, உங்க இன்ட்ரோடக்ஷன் இஸ் ஓகே. இப்போ வந்து நீங்க இப்போ வந்து அங்க எந்த டொமைன்ல பாக்குறீங்க? ஐடிலயா இல்ல எப்படி? அதுதானே சார் தெரியும், வேற என்ன சார் தெரியும்? ஐடி தான். ஓகே, ஷூர். இப்போ நான் இருக்கிறது வெப் டிசைனிங்காக இருக்கும். வெப் டிசைனிங்கில் போயிட்டு உள்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெப் டிசைனர் அந்த ஜாவா பைத்தான்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இங்கே அதே அந்த ரிலேட்டடாக என்ன போடுங்க என்ன. சரி, ஓகே. அப்போ வந்து நீங்க வந்து சேம் டெசிக்னேஷன், சேம்
டொமைன்ல பண்ணி கொடுத்துட்றேன். ஓகே சார். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து பேக்கேஜ் எவ்வளவு மந்த்லி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? 5 போதுமா இல்ல மேல வேணுமா? தெய்வமே, அதிகமா கொடுத்தீங்கன்னா வேணாம் சொல்லுவாங்க யாருன்னா, சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல அதுக்கு கேட்கல. ஒரு சில பேர் வந்து இன்னும் வந்து ஏன்னா கனடால இன்னும் நல்லா ஏர்ன் பண்ணலாம், யூஎஸ் கனடால எல்லாம் கேட்டும் போல இருக்கு. சரி, ஒரு 10 லட்ச ரூபாய் கேட்போமே, 10 லட்ச ரூபாய் கிடைக்குமா மாதிரி சார்? சிரிக்க நல்ல கோட் தான் பண்றீங்க, பட் பார்க்கலாங்க. ஐ வில் ஆஸ்க். நானா யாரையும் தேடி போய் ஏமாத்தல, ஏமாற தயாரா இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன். சரிங்க சார். நான் 5ன்னு ஏன் சொன்னேன்னா 5L ஏன் சொன்னேன்னா மந்த்லி அது ஒரு பேசிக் பேக்கேஜ். அப்படியா சார்? 5 லட்சம் பேசிக்கா? ஆமா, ஏன்னா வந்து ஐடில இருக்கீங்கல்ல. சரி சரி பாருங்க, வேல்யூ ஐடில இந்தியாலயே நல்ல பேக்கேஜ் கொடுப்பாங்க. அப்படிங்கும்போது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இன்னும் பெட்டரா தானே கொடுப்பாங்க. நிறைய பேருக்கு வேலையே இல்லை, நீங்க வந்து நல்ல பேக்கேஜ் தரேன்றீங்க. நிறைய பேருக்கு வேலையே இல்லை, சுத்தின்னு இருக்காங்க ஐடி பசங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் பேட்ச்மேட்லாம் நிறைய பேருக்கு வேலை இல்லை. உங்களை ரெஃபர் பண்ண அப்படின்னா நிறைய பேர் கொத்தா தூக்கலாம் நீங்க அவங்க எல்லாரையும். சரி பண்ணுங்க சார், நான் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களை பிளேஸ் பண்ணிடுறேன், என்ன முடிச்சிருங்க. ஆமா, அப்புறம் 1 by 1 அவங்கள பண்ணிக்கலாம். ஓகே சார். சரி, இந்த பார்ட்டும் கிளியர். நெக்ஸ்ட் வந்து இஃப் செலக்டட் நீங்க எப்ப ஜாயின் பண்ண முடியும்? அடுத்த மாசமே வந்துடுறேன் சார். நான் என்ன விட்டா நாளைக்கே நான் சேர்ந்துடலான்னு இருக்கேன். அந்த அளவுக்கு வந்து பார்த்தா இங்க வந்து வெளியே வந்துடணும். நான் வெளியே வரணும் சார். சரி சரி ஓகே. சரி, இப்போ உங்களுக்கு ஏஜ் எவ்வளவு ஆச்சு? 35. ஓகே ஓகே. இப்போ மேரேஜுக்கு அலையன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஒன்னே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாம் ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, சேலரி ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றாங்க. ஓகே ஓகே. ஏன்னா எங்களதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டேட்டஸ் நல்லா பார்ப்பாங்க. ஓகே, நீங்க சொல்ற மாதிரிலாம் வந்து கரண்ட் டெசிக்னேஷன் என்ன உங்களுக்கு? கரண்ட் டெசிக்னேஷன் மேனேஜர், ப்ரோகிராமிங் சீனியர் மேனேஜர். ப்ரோகிராமிங் சீனியர் மேனேஜரா? சார் அப்படின்னுவாங்க. அதாங்க PSR. ஆமா. ஓகே, ரிசர்ச் சாரி PSM. இல்ல PSM தான் வந்து இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? இல்ல சார், ரிசர்ச் டெவலப்பர் கூட சொல்லுவாங்க. ரிசர்ச் டெவலப்பர். ஓகே. இல்ல இப்ப வந்து ப்ரோகிராமிங் சீனியர் மேனேஜர்னா PSM தானே வரும். நான் என்ன சொல்றது, அதாவது நீங்க கரெக்டா சொல்றீங்க. அங்க வந்து PSRனு சொல்லி ஐடி கார்டுல போட்டு வச்சிருக்கானுங்க. ஓகே ஓகே, இட் ஷுட் பி PSMங்க. என் சைடுல எல்லாமே கிளியர் தான். ஓகே, ஐ அம் செலக்டிங் யூ. சூப்பர் சார், தேங்க் யூ. ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. so much சார், தேங்க் யூ so much சார், தேங்க் யூ so much. I thought of discussing lot of things, but வந்து நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணனால நான் ஷார்ட்டா முடிச்சிட்டேன். இல்லனா இன்னும் கொஞ்சம் இன்டர்வியூ 5-10 minutes எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். ஐயோ வேணாம் சார், தாங்க மாட்டேன். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல தோணுது எனக்கு. அந்த அளவுக்கு முகம் வந்து வெள்ளாந்தியா இருக்கு எங்களை மாதிரியே. எங்க அம்மாலாம் பார்த்தாங்க அப்படின்னா பெருசா கோயிலே கட்டுருவாங்க. இந்த மாதிரிலாம் யார் சார் ஹெல்ப் பண்ணுவாங்க? நான் கேட்குறேன், யார் சார் இருக்காங்க? சார் சொந்த மாமா பார்த்தீங்கன்னா விட்டு போயிட்டாரு, வெளிநாட்டில் அவங்க பசங்க மட்டும் படிக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்து இப்படி பண்ணுறதுலாம் வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது சார். என்னோட 2 நம்பரும் சேவ் பண்ணிக்கங்க. சரிங்க சார். ஃபர்ஸ்ட் பேசுனதுக்கு வாய்ஸ் கால் பண்ணுங்க. சரிங்க சார். இப்போ செகண்ட் பேசுனது ஏதாவது இப்போ பேசிட்டு இருக்கிறது வந்து ஏதாவது எமர்ஜென்சிஸ்னா கான்டாக்ட் பண்ணலாம். சரிங்க சார். ஓகே. இப்போ நெக்ஸ்ட் மெயின்லி அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் என்னங்க? இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்க இனிஷியல் பேமெண்ட் பண்ணணும். எவ்வளோ சார் பண்ணணும்? அத சொன்னீங்களே, நீங்க சொன்ன அமௌண்ட் கூட பண்ணா போதும் சார். ஆனால் வந்து ஜாப் கன்ஃபார்மா சார்? அது ஷூருங்க, இல்லைன்னா நான் ரீஃபண்ட் பண்ணிடுவேன், கவலைப்படாதீங்க. முழுசா நக்கிட்டு போயிடும். சரிங்க சார். அப்போ எந்த நம்பர் பண்ணணும்? இந்த நம்பருக்கா இல்லை ஆல்ரெடி பேசின நம்பருக்கா? ஃபர்ஸ்ட் பேசின நம்பருக்கு அப்படியே சொல்றேன், நோட் பண்ணிக்கங்க. சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். 81 81 22 22 73 73 65 13. ஓகே, கன்ஃபார்ம் பண்ணுங்க. 8122 736513. அதுக்கு ஒரு 1 ரூபி மட்டும் அனுப்புங்க. அனுப்புங்க சார். சார் ஒரே நிமிஷம். அம்மா இது வந்து எடுத்து கொடுமா. சாப்பியா மேல சார். ஒரு நிமிஷம் லைன்ல இருக்கு சார். ரைட்.
நண்பர்களே, இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்து சிரிச்சுட்டு இருப்பீங்க இந்த வீடியோலாம் பார்த்துட்டு இவன் பேசுகிறத. ஆனால் வந்து இது சிரிப்புக்காக வந்து உருவாக்கப்பட்ட வீடியோ கிடையாது. இது ஒரு பயங்கரமான ஒரு ஸ்கேமு. யாருக்குன்னா வந்து வேலை வாங்கி தரேன் வெளிநாட்டில் அப்படின்னு சொல்லி கால் வந்து இந்த மாதிரி நபர்கள் யாருன்னா பேசுனாங்கன்னா அவங்கள சூதகமாக பேசி கட் பண்ணி விட்ருங்க. டீல் பண்ண தெரில அப்படின்னா அப்படி உங்களை டீல் பண்ண தெரிஞ்சால் நல்லா வச்சு செஞ்சு விட்ருங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா எத்தனை பேருடைய லைஃப்பை வந்து பார்த்திங்கன்னா இவன் வந்து கெடுத்துருப்பான்னு நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கி ₹1 சம்பாதிக்கிறது அவ்வளவு கஷ்டம். ஆனால் அசால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா 50,000 ஜிபே பண்ண சொல்கிறான் யாருன்னே தெரியாமன்னு சொல்லி. சரியா? அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த நாயை வந்து பார்த்திங்கன்னா நேரில் எங்கன்னா பார்த்தீங்கன்னா விட்டுறாதீங்க. ஓகேவா? அதே மாதிரி இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். சொல்லு எனக்கு. சொல்லுங்கள் சார். ஒரு ₹1 மட்டும் இதுக்கு அனுப்புங்க, வந்துருச்சான்னு பார்த்துக்கிறேன். சார் பேசிட்டே அனுப்ப முடியாது சார். புரியல. வீடியோ காலில் பேசிட்டு அனுப்ப முடியாது. நெட்வொர்க் இஷ்யூவாக இருக்கும் எனக்கு. நான் கட் பண்ணி தான் அனுப்ப முடியும். சரி, கட் பண்ணிட்டு. இல்லை இப்போ வந்து ஒரு நிமிஷம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 50,000 நான் பே பண்ணேன் அப்படின்னா மீதி பேலன்ஸ் எப்போ நான் பே பண்ணணும்? எனக்கு ஆஃபர் லெட்டரில் எப்போ வரும்? உங்களுக்கு வந்து நான் ஒரு 3 daysல ஆஃபர் லெட்டர் பண்ணி கொடுத்துட்றேன். 3 daysல. ஓகே. ஆமாம், தட் இஸ் இன்னைக்கு வந்து 18th இல்லையா? இல்லை சார், ஃப்ளைட் டிக்கெட்டு விசாலாம் எப்படி சார்? பாஸ்போர்ட்லாம்? பாஸ்போர்ட் உங்ககிட்ட இருக்குல்ல? இருக்கு. பாஸ்போர்ட் இல்லாம வேலிடிட்டி இருக்குல்ல? என்ன சார்? வேலிடிட்டி இருக்குல்ல பாஸ்போர்ட்டுக்கு? இருக்கு. எந்த இயர் வரைக்கும் இருக்கு? 2028 வரைக்கும் இருக்கு. போதும். இப்போதைக்கு இன்னொரு 3 years இருக்குல்ல? ஆமா. அப்புறம் நீங்க அங்க போயிட்டு அங்க கூட நீங்க ஒரு 10 yearsக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சரிங்க சார். சரி, இப்போ மீதி பேலன்ஸ் நீங்க இந்தியா வரணும்னு அவசியம் இல்ல. இல்லை சார், இப்போ மீதி பேலன்ஸ் எவ்வளோ பே பண்ணணும்? மீதி வந்து 4.5 lakhs பே பண்ணணும். 4.5 lakhs. ஓகே. இப்போ 50,000 பே பண்ணா போதும். போதும் இன்னைக்கு. ஓகே சார். ஓகே, சரிங்க சார். இஃப் சப்போஸ் வந்து உங்களுக்கு மோர் தென் 5 lakhs சேலரியா இருந்துச்சுன்னா நீங்க எவ்வளவோ அவ்வளவு பே பண்ணணும். நான் சொல்றது வந்து ஒரு பேசிக் லெவல்ல 5 lakhs சொல்றேன். சரிங்க சார். ஓகே. இப்போதைக்கு 5ன்னு வச்சுக்கோங்க. நான் ரெக்வெஸ்ட் பண்ணி பாக்குறேன், நீங்க சொன்ன பேக்கேஜ் கேட்டு பாக்குறேன். சரிங்க சார். சார் அது பை லக் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஊருக்கு அனுப்பிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். எப்படி இருந்தாலும் அனுப்பிச்சிருங்க. ஏன்னா உங்களை தான் நம்பி இருக்கேன். இப்போ நான் கொடுக்குற காசு கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் யாரையும் நம்பலை. ஏன்னா நீங்கள் உங்கள் முகத்தை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு, ஒரு தைரியம் வருது. நான் அங்கே போயிடுவோம் சார். அது தவிர நான் பிஇயோட நிறுத்தல, நான் எம்ஏயும் படிச்சிருக்கேன். அப்படிங்களா? ஓகே. ஆமா. அந்த இதுல டிபில ஒரு அம்மா போட்டோ போட்டிருக்கீங்க, யார் சார் அது? அது எங்க அம்மாவோட போட்டோ. அப்படிங்களா? சரிங்க சார். இந்த தெய்வ தாய்க்கு வணக்கம் சொன்னேன்னு சொல்லுங்க. இருக்காங்களா? இருக்காங்க சார். சரி. பேசுறீங்களா? நானும் காட்டுங்க சார் கொஞ்சம். ஒரு நிமிஷம். தம்பி குடும்பமே லூசு போல இருக்கு. எல்லாம் ஏமாத்துறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் கேட்கலங்க. கொஞ்சம் முன்னாடி வணக்கம்மா. நல்லா இருக்குமா? வணக்கம்ப்பா. அருமையான ஒரு மகனை பெற்றிருக்கீங்களம்மா. இந்த மாதிரி ஹெல்ப் பண்றாருமா அவரு. அப்படிங்களா? சொந்தம் கூட இன்னைக்கு அந்த மாதிரிலாம் வந்து உதவி செய்யாதுமா. இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியதுக்கு வந்து நாங்கள் குத்து வச்சிருக்கணும். ஓகே. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வாய்ஸ் கேட்கல. ஹலோ, பேசுறீங்களா? சொல்லுங்க. அதாம்மா, இவ சாரை தான் நம்பி இருக்கேன். கொஞ்சம் பார்த்து நல்லா பண்ணி விட சொல்லுங்கம்மா. ஓகேங்க சார். ஓகேங்க தம்பி. எந்த ஊருங்க நீங்க? சென்னைமாண்ணா. திருச்சிங்களா? சென்னை. ஓகேங்க. அனுப்பி விட்டுருவாரா? சொல்லுங்க, கண்டிப்பா சொல்லுங்க. இல்லை, அனுப்பி விட்டுருவாரா? கண்டிப்பா அனுப்புவாருங்கப்பா. சரி. ஏன்னா நீங்கள் லேடிஸ்ன்றதால நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்குலாம் வந்து லேடிஸ் சென்டிமெண்ட் ரொம்ப அதிகமாக. ஏன்னா எங்கள் வீட்டிலே எங்கள் அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அதனால் வந்து லேடிஸ் சொன்னாலும் நான் நம்பிடுவேன் அப்படியே. ரொம்ப நன்றிம்மா. அப்பா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மனசு பிரச்சனையில் தனியாக இருக்காருமா. சரி. நானும் அம்மா மட்டும்தான். அதனால் வந்து சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. நீங்களே தெளிவான முகத்தை பார்த்தா தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. தெளிவா பேசுறீங்க. அதுதான் சொல்றேன். தெளிவா இருந்தா மட்டும் தானே வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியும், வாழ்க்கையில ஜெயிக்க முடியும். இப்ப ஐயாவை நம்புறது எதுக்கு அப்படின்னா என்ன சொல்றதுன்னா எல்லா இது இருக்குது. தம்பி சொல்றீங்களா அதே மாதிரி உங்களுக்கும் இருக்கு. நீ ஏஜ் ஆக நீ இதுதான் ஆகும்.
பாருங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெய்வ வாக்கு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வாக்கு சொல்கிறீங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நீங்க வந்து அப்பாவோட மைனஸ் எல்லாம் பார்த்துறப்ப உங்களுக்கு வந்து அவர் போனது உங்களுக்கு ப்ளஸ் தான். தைரியம் வந்துகிட்டே இருக்கும். அம்மாவுக்கு பார்க்கணும்னு தைரியம் வந்து இன்னும் மேல மேல போவீங்க. கண்டிப்பா மேல போயிடுவோம் போல இருக்கு. நன்றிம்மா. கண்டிப்பா என்னை கூப்பிட்டு சொல்லுங்க. நல்லா மேல போனா. கண்டிப்பாம்மா கண்டிப்பா. எல்லாருமே எனக்கு பணம் அனுப்பணும். சரிம்மா. ஒரு நாள் வரேம்மா, உங்க ஊருக்கு வரேன், உங்களை பார்க்குறேன் வந்து. கண்டிப்பாங்கப்பா கண்டிப்பா. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வேலை நான் வந்து பார்த்தீங்கன்னா இது எங்கள் அம்மா கிட்டலாம் நான் காமிக்கிறேன். அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சாமா தொழில்னு இருக்காங்க. இப்போ நான் நல்ல வேலை இதை வந்து நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லி எங்கள் அம்மாவுக்கு நான் போட்டு காமிப்பேன் இதெல்லாம். ஓகேங்கப்பா. தேங்க்யூ. நன்றிம்மா. சார் சொல்லுங்கப்பா. ரொம்ப நன்றி சார். என்ன முகம் சார்? பரவாயில்லப்பா. அவங்க வந்து இல்லப்பா, நம்ம நிறைய பேருக்கு பண்ணி கொடுத்தாச்சு. நீங்க யூஆர் ஒன் ஆஃப் தெம் தான். எனக்கு இது பெரிய விஷயமே கிடையாது சார். அவங்க வந்து இதெல்லாம் வந்து அவங்க அம்மாவை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா என்ன சார் சொல்றது, பா ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை சார். சரிப்பா. ரொம்ப வார்த்தையே வெளியே வர மாட்டேங்குது. சரி சரி சரி. சரிங்க சார். ஓகே சார். இது இந்த எங்கள் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே வேலையாக இருக்காங்க. நான் கொடுங்கப்பா கொடுங்க, ஒரு 2 நிமிஷம் கொடுங்க. இல்லை சார், அவங்க ரொம்ப அங்கே உள்ள பேக் சைடில் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நான் இதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன், நான் காமிக்கிறேன் எங்கள் அம்மாகிட்ட. சரிப்பா சரிப்பா. இது ரெக்கார்டு பண்ணிட்டீங்களா? ஆமாம் சார், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, எனக்கும் அது ஒன்று அனுப்பிச்சிருங்க வாட்ஸ்அப்ல. சரிங்க சார், அனுப்பிச்சி விடுறோம் சார். நம்ம 2 பேருமே ரெஃபரன்ஸுக்கு வச்சுக்கலாம்ல? கண்டிப்பாக சார் கண்டிப்பாக. எனக்கு ஏதோ ஒரு நம்பர், 2ல ஏதோ ஒரு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க. சரிங்க சார், அனுப்பிச்சி விடுறோம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து 1 ரூபி மட்டும் அனுப்புங்க. சரிங்க சார். கரெக்டா வருதான்னு நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரிமைனிங் அனுப்புங்க. சரிப்பா. வேற என்னப்பா? வேற ஒன்றும் இல்லை சார். மீதி வந்து பார்த்தீங்கன்னா 4.5 லட்சத்தை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதம் டைம் எடுத்துக்கலாம்ல சார்? என்னப்பா? 1 மந்த் டைம் எடுத்துக்கலாம்ல? மீதி 4.5 lakhs எடுத்துக்கலாம்ப்பா. நான் ரெக்வெஸ்ட் பண்ணி வாங்கி கொடுக்குறேன். சரிங்க சார். அதுக்கு மேல வேணும்னாலோ அதுக்கு கீழே வேணும்னாலோ நான் ஒரு மெயில் அனுப்ப வேண்டியது வரும். ஒரு 10 லட்ச ரூபாய் வேலை கிடைக்கிற மாதிரி பாருங்க சார். இல்ல ஃபர்ஸ்ட் நான் பேசி பார்க்கறேன்ப்பா. அது நான் இப்போ என்னோட ஓன் ஆர்கனைசேஷன் தான் நான் கொடுத்துருவேன். இப்போ வந்து நம்ம அவுட் சோர்ஸ் தானே பண்றோம். உங்களை வந்து மீட் பண்ணோம் அப்படின்னா என்ன எங்க அட்ரஸ்ல சார் வரணும்? புரியலப்பா. இல்ல உங்களை வந்து நேரா மீட் பண்ணோம் அப்படின்னா எப்படி வரணும்? பொள்ளாச்சி வாங்கப்பா, நான் உங்களை ரிசீவ் பண்ணிக்கிறேன். பஸ் ஸ்டாண்ட்ல வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ல ரிசீவ் பண்ணிக்கிறேன். சரிங்க சார். அப்படி இல்லைன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல ரிசீவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? சரிப்பா. வேற என்னப்பா? வேற ஒன்றும் இல்லை சார். அதுதான் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. கஷ்டப்படுற ஃபேமிலி. பண்ணிக்கலாம்ப்பா, ஷூரா பண்ணிக்கலாம். ஒன்றும் நீங்க இது பண்ணிக்க வேண்டாம். இனிமேல் நீங்க ஜஸ்ட் கிளம்புறதுக்கு ரெடி ஆகுங்க. சரிங்க சார். இன்னைக்கு எல்லாம் ஒரு ஒர்க்கா சின்ன சின்ன ஒர்க்கா முடிச்சு வைங்க. எப்படிப்பா? ரிலீவ் லெட்டர் கொடுத்துடலாமா கம்பெனில? இருங்க வெயிட் பண்ணுங்க. ஏன் சார்? நான் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பேன்ல. ஆமா. அப்புறம் கொடுங்க. சரி சரி. ஏன்னா அதுதான் வந்து ப்ராப்பர் ப்ரொசீஜர். இது வரைக்கும் எத்தனை பேருக்கு சார் நீங்க கொடுத்துருக்கீங்க? எல்லாமே இது மாதிரி அனுப்பிச்சிருக்கீங்க வெளிநாட்டுக்கு? அது ஒரு 250 கேண்டிடேட்ஸ் அனுப்பிச்சிருக்கேன். சரிங்க சார். மேலேயே இருக்கும். நான் ஒரு அப்ராக்சிமேட்டா சொல்றேன். என்ன சார் சொல்றாங்க அம்மா? அம்மா இல்லப்பா, அது பக்கத்துல கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. சரிங்க சார். அங்க பேசுறாங்க. அப்ப நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜிபே பண்ணிட்டு உங்களுக்கு கால் பண்றேன் சார். சரிப்பா சரிப்பா. தேங்க்யூப்பா. அடேங்கப்பா, எவ்வளோ பெரிய மோசடி! 1 ரூபா 2 ரூபா இல்லைங்க, 5 லட்சம் ரூபாய் மோசடி. சரியா? இவங்ககிட்டலாம் பொண்ணுங்க கட்சாங்க அப்படின்னா வெளிநாட்டுக்கு அனுப்புகிறோன்னு சொல்லி வேற எங்கன்னா விற்றுருவான். இவனை விட்டுறாதீங்க. எல்லா குரூப்லேயும் இதை ஷேர் பண்ணுங்கள்.